அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கும் டியூட்டியில் இருக்கும்போது தான் நியூஸை போட வேண்டிய சிச்சுவேஷன். மிக முக்கியமான தகவல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய தினம் நம்மளுடைய சர்ஃபான் பிஏ வ்ளாக் பெரிய சேனலில் லைவ் ஒன்று இருக்குது. மறக்காமல் வந்து பாருங்கள். இலங்கையினுடைய 78வது சுதந்திர தினத்தின் சிறப்பு நிகழ்வு. குவைத்தின் பல முக்கிய பிரமுகர்கள், குவைத் நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ளும் த ரிஜென்சி ஹோட்டலில் நடக்கக்கூடிய நம்மளுடைய இலங்கை நாட்டின் பாரம்பரியத்தை எடுத்து காட்டும் ஒரு நிகழ்வு. அதை வந்து எங்களுடைய இலங்கை தூதரகம் முன்னின்று நடத்துகிறாங்க. இலங்கை தூதுவர் சர் லக்ஷித ரத்நாயக் அவர்களுடைய தலைமையில் நடக்குது. இந்த நிகழ்வை வந்து நான் லைவில் நேரடியாக அவங்களுக்கு என்னுடைய சர்ஃபான் பிஏ வ்ளாக் பெரிய சேனலில் போடுறேன். அதோடைய நான் தப்னைலையும் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் லைவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதலாவது இந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளி வீசாவில் வந்து குவைத்தில் வெளி வீசாவில் வந்து அதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலியையும் எடுத்துக்கொள்ளலாமா? இப்போ நம்ம இங்கே ரூம் ஒன்று எடுத்து வேலை ஒன்று தேடி அதுக்கப்புறமா ஒரு நல்ல சம்பளம், நல்ல கேட்டகரி, நல்ல லெவலுக்கு வந்த பிறகு நம்மளுடைய ஃபேமிலியையும் எடுத்து வச்சு அப்புறமா நம்ம ஃபேமிலியாகவே இங்கே இருக்கலாமா வெளி வீசாவில்? இது இன்றைக்கு எனக்கு ஒரு கேள்வியாக ஒரு வாய்ஸ் மூலம் வந்தது. இதை இன்னமும், அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கேட்ட கேள்வி அது. நீங்களும் வெளி வீசாவில் தானே இருக்கிறீங்க, அப்போ அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர்கிட்ட கேட்டு இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு அந்த வாய்ஸாக வந்துருந்துச்சு, ஒருத்தங்க அனுப்பினது. அப்போ அதை நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா, மைண்ட் செட்டில் வந்து அவங்க நினச்சிக்கிட்டாங்க வெளி வீசா, அதாவது இந்த வெளியில் அக்காம அடித்து, இப்போ காசு கொடுத்து வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறீங்க இல்லையா, அதை வந்து இப்போ அது ஆரம்பத்துலேருந்தே பழக்கி விட்ட பழக்கம்னு சொல்லுங்கள். எல்லாருமே வெளி வீசா அப்படின்னு பழக்கி விட்டீங்க. அதால் அதுக்கு பேர் வெளி வீசா தான் அதோடைய பேர். ஆனால் அந்த வெளி வீசா அப்படின்ற ஒன்று இந்த நாட்டில் லீகலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 100% இல்லீகல். அதாவது நீங்கள் வெளி வீசா அப்படின்னு சொல்லி இந்த காசு கொடுத்து அடிக்கிறது 100% இல்லீகல், அதாவது சட்ட விரோதம். இந்த நாட்டில் நீங்கள் அப்படி வீசா அடித்து எடுக்கவே முடியாது. அதாவது இப்போ ஷூன் வீசா, காதிம் வீசா, தயவு செய்து தெளிவாக கேட்டுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கும் நாட்டில் நகையை விற்று, பணத்தை எடுத்து, வீட்டை விற்று, அதை விற்று, இதை விற்று வெளி வீசாவில் வர பார்க்குறாங்க. யாரொப்பே எத்தனையோ தடவை நம்ம எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் வந்து இன்னமும் இதில் நம்பி மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படின் போது எனக்கு கவலையாக இருக்குது. வெளி வீசா அப்படின்றது ஒன்று குவைத் நாட்டில் கிடையவே கிடையாது. ஒருவேளை வெளி வீசா அப்படின்றத நீங்கள் ஃப்ரீ வீசாவாக இந்த கட்டார் நாட்டில், துபாய் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சருக்கு கீழே நம்ம வீசா அடிச்சுட்டு வேலை செய்கிற மாதிரியான ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி விசிட்டிங் வீசாவில் வந்து நீங்கள் வேலை தேடிக்கொண்டு வேலைக்கு ஏற்ற போல் அக்காமா மாற்றிக்கொள்ளலாம். அந்த மாதிரி இந்த துபாய்களில் எல்லாம் கட்டாரில் எல்லாம் இருக்கிற கேட்டகரி வந்து குவைத்தில் இல்லை, கிடையாது. நீங்கள் அந்த வெளி வீசா, அதாவது 6 லட்சம் அல்லது 7 லட்சம் செலவு பண்ணி எடுக்கக்கூடிய வெளி வீசா, அந்த வீசாக்குரிய பேர் என்னென்னா காதிம் வீசா, டொமஸ்டிக் ஒர்க்கர் வீசா. உங்களுடைய அக்காமாவில் உங்களுக்கு அந்த வீசா யாராவது அனுப்பியிருந்தாங்கன்னா வீசாவை நல்லா பாருங்கள். டொமஸ்டிக் ஒர்க்கர், ஆமில் மன்சில், வீட்டு வேலையாள் அப்படின்றது அடிச்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஷூன் வீசாவாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேட்டகரி என்னன்றது அதில் அடிச்சிருக்கும். ஜஸ்ட் அவ்வளவுதான். ஆனால் அந்த கேட்டகரியில் நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா அதே இடத்துல அதே முதலாளி கீழே அதில் இருக்கிற அதே சம்பளத்துக்கு நீங்கள் இங்கே வேலை செய்யணும்.
அதை விட்டுட்டு நீங்கள் அந்த வீசாவில் அந்த கஃபீலுக்கிட்ட இருந்து அந்த வீசாவில் வந்து அவருடைய சிவில் ஐடி கார்டு, அதாவது இந்த நாட்டுடைய ஐடி கார்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு விரும்பிய இடத்துல போய் வேலை செய்கிறதுக்கு இந்த நாட்டில் அனுமதி இல்லை. அதற்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பணி சட்டத்தை மீறுதல் மற்றும் குடியிருப்பு சட்டத்தை மீறுதல். அதுதான் குவைத்துடைய சட்டம். அதே மாதிரி அந்த சட்டத்துக்கான தண்டனை பார்த்திங்கன்னா நாடு கடத்தல் அல்லது நாடு கடத்தலும் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா நாடு கடத்தலை தாண்டி இன்னொன்று சிறை தண்டனை, 5000 தினார் அபராதம், இல்லையென்றால் 5 வருடம் முதல் 10 வருடம் வரை சிறை தண்டனை. அதாவது குடியுரிமை சட்டம் மற்றும் பணிச்சட்டத்தை மீறுதல் அப்படின்ற அந்த சட்டத்துக்கு உங்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்படும். அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் இந்த காதிம் வீசாவில் நம்மளுக்கு தெரியும், இங்கே இருக்கிற நம்மளுக்கு தெரியும், இது ஒரு காதிம் வீசா, இது ஒரு ஹத்தாமா வீசா, இது ஒரு சாயிக் வீசா, அவ்வளவுதான். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறதுனா இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வெளி வீசா. அதாவது இந்த வெளியில் வேலை செய்யக்கூடிய சில மொக்கு மாடுகள் அதையே சொல்கிறது, நாங்கள் வெளியில் வேலை பார்க்குறோம். இல்லை நான் வீட்டில் இல்லை, நான் வெளியில் வீசா அடித்து வேலை பார்க்குறேன். தவார் ஆத்திரத்துக்கு எனக்கு வெளியில் இந்த வீட்டில் வேலை பார்க்குறது சரி, ஓரளவு பாதுகாப்பு, வீடு நல்லா இருந்தா. இந்த வெளியில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அக்காமா அடித்து எந்த நேரத்தில் ஸ்பான்சர் அக்காமாவை கேன்சல் பண்ணி விடுவான்னு தெரியாது, எந்த நேரத்தில் போலீஸால் வந்து பிடிப்பான்னு தெரியாது. வேலை செய்கிற வேலைக்கு ஏற்ற சம்பளம் இல்லாமல் அதிகமான சம்பளத்தை எடுத்தால் நம்மளால் போடவும் முடியாது. இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு ஹவுஸ்மேட் விசாக்கு வாரீங்க, உங்களோட எக்ரிமெண்ட்டில் 120 தினார் எக்ரிமெண்ட் பண்ணி வாரீங்க சம்பளத்தோட. இங்கே வந்து நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு சலூன் வேலை செய்யக்கூடியவங்க, இல்லை ஒரு மருத்துவ உதவியாளராக இருக்கக்கூடியவங்க, இல்லை ஏதாவது ஒன்றில் நல்ல தேர்ச்சி பெற்றவங்க, உங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு இங்கே வேலையும் இருக்குது. ஒரு 500 தினார் மாதத்துக்கு சம்பளம் உங்களுக்கு. இலங்கை காசுக்கு ஒரு 5 லட்சம், இந்தியா காசுனா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு சம்பளத்துக்கு வேலை இருக்குது. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய வீசா வந்து காதிம் வீசா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதம் 500 அனுப்பினீங்கன்னா அடுத்த 4வது 5வது மாதத்துலேயே உங்களுடைய காதில் பிடிச்சி இழுத்துட்டு போவான் போலீஸ் வந்து, நீ வந்தது ஹத்தாமா வேலைக்கு உனக்கு மாதம் 500 தினார் எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு உங்களை வந்து பிடிப்பான். ஏன்னா எல்லாத்துக்குமே கணக்கு, எல்லாத்துக்குமே லிமிட் இருக்குது. அதனால் தயவு செய்து யாரும் உங்களுடைய பணத்தை வீண்விரயமாக்கி செலவு பண்ணி இந்த நாட்டில் வெளி வீசா அப்படின்ற ஒரு பேரில் இன்னொரு முதலாளிகிட்ட போய் வீசா அடித்து வேலை செய்யணும்னு நினச்சி வராதிங்க. ஒரு இடத்துல இந்த இடத்துல நான் வேலை செய்ய போகிறேன், இந்த இடத்து ஸ்பான்சரே எனக்கு வீசா தரார், அதே இடத்துல தான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு நேர்த்தியான சட்டத்துக்கு இல்லை வர முடியுமா இருந்தால் வாங்க. இல்லை நான் காசு கொடுத்து அக்காம அடித்து வெளியில் வேலை பார்க்க போகிறேன், வெளி வீசாவில் வரப்போகிறேன் அப்படின்னா நீங்கள் வாரீங்க, என்னைக்காவது ஒரு நாள் இந்த குவைத்தை விட்டு வெளியே போவீங்க. அதுவும் வெகு விரைவிலேயே, வருஷ கணக்கிலாம் இல்லை, மாத கணக்கிலேயே நீங்கள் இந்த குவைத்தை விட்டு வெகு விரைவிலேயே வெளியேற்றப்படுவீங்க. அப்படின்றத மறுபடியும் குவைத்துக்கு வாழ்க்கையில் ஜென்மத்துக்குமே அடி எடுத்து கூட வைக்க முடியாத அளவுக்கு ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க அப்படின்றத தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்சது அவேர்னஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. வெளி வீசா அப்படின்றது ஒன்று குவைத்தில் கிடையவே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், எவன் காசு கொடுத்து நீங்கள் வாங்க நம்மள்ட்ட கஃபீல் இருக்குது, நான் உங்களுக்கு வீசா அனுப்புகிறேன், நீங்கள் எத்தனை லட்சம் தாங்க, இங்கே வந்ததுக்கப்புறமா அக்காமா அடித்து தருவாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே வேணுமோ போய் வேலை பார்த்துக்கலாம், வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கிக்கலாம், எங்கே வேணுனாலும் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவனுங்க எடுக்கிறாளுங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 பார்ட்டியும் இருக்குது, ஆண்களும் செய்கிறாங்க பெண்களும் செய்கிறாங்க இந்த வேலை. தயவு செய்து நம்பி வந்து ஏமாறாதீங்க. ஒரு செகண்ட் போதும், பிடிச்ச அடுத்த செகண்ட் கெளிமை ஃபின்னா உங்களுக்கு இங்கே ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. அதே மாதிரி கஃபீல் காப்பாற்றுவார் தானே, வந்து மயிரை காப்பாற்றினாங்க கஃபீல் உடனடியாக இன்ஹாஷ் அப்படி பாபா போலீஸ் வந்து பிடிச்சிட்டான் பாபா அப்படின்னு சொன்னதோடையே உடனே கஃபீல் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமே கடைன்னு ஃபோனில் போயிட்டு சேல் அப்ளிகேஷனில் போயிட்டு என்னுடைய தொழிலாளி என்னோட வீட்டை விட்டு பாஞ்சி போயிட்டான் அப்படின்னு கேஸை போட்டு சும்மா இருப்பான். ஒன்று வெளியில் எங்கேயாவது வேலை செஞ்சு பிடிப்பட்டது, அடுத்தது தொழிலாளி பாஞ்சி போன கேஸ், 2 சேர்த்து ஃபிங்கரை வச்சு அனுப்புவோம். இது தேவையா? வந்து இப்படி கஷ்டப்படணுமா? இல்லை நாட்டில் இருந்து ஏதாவது ஒரு வீசா மூலமே வந்து நல்லபடியாக இந்த நாட்டில் வேலை செஞ்சுட்டு போகணுமா? உங்களுடைய விருப்பம் மக்களே. எது எப்படியோ
என்னால் முடிஞ்சது அவேர்னஸ் பண்ண வேண்டியதான். நான் என்னுடைய ஜாப், நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னோடய கை ரெண்டும் ஸ்டேரிங்கில் இருக்குது, என்னுடைய கண் ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்குது, வாய் உங்களோட பேசிக்கிட்டு இருக்குது. அவ்வளவுதான். என்னுடைய கடமையிலே நான் கண்ணாக இருந்துட்டும் உங்களுக்கும் இந்த தகவல்களை சொல்லித்தர முடிஞ்ச வரைக்கும் கவனமாக கேட்டு நடங்க. தயவு செய்து கவனம்.